ராஜா அண்ணா வந்து நல்லா கலக்கிட்டாரு சிடபிள்யூசியில். அவர் நல்லா வீட்டில் சமைச்சுலாம் கொடுத்துருவாரு. கோவிட் டைம்ல பிரியாணி பண்ணான், நிறைய பண்ணுவான். சடனா ஏதாவது டிஃப்ரெண்டா முட்டையிலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிலாம் பண்ணுவான். அவர் பண்ணதுலேயே ரொம்ப பிடிச்ச டிஷ்னா உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அவன் ஒரு பட்டரி எக் பண்ணுவான். நிறைய டிஷ் செம்மையாக பண்ணுவான். அதான் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுற விஷயம் அந்த எக்ஸில் ஒன்று பண்ணுவான். லைக் ஒரு ஸ்கிராம்பிள்ட் எக்ஸாக நான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அவன் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு விஷயம் தோணுது, ராஜா அண்ணா வந்து சிடபிள்யூசியில் வந்தோடனே எங்களுக்கெல்லாம் என்னடா திடீர்னு இவர் இப்போ இந்த பக்கம் வந்துட்டாரு, இவருக்கு இப்படி ஒரு சைடு இருக்கு அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு அது தோணுச்சா, இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா அவர் இப்படிலாம் சமைப்பார்? ஆல்ரெடி தெரியும்ல. அவனுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஹீ இஸ் அ ஃபூடி. லைக் நாங்கன்னா கொஞ்சம் பிக்கியாக இருப்பேன். பட் அவன் வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணுவான். சாப்பாடு பிடிக்கும், நிறைய குயிசின்ஸ் ட்ரை பண்ண பிடிக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். பிகாஸ் அவன் என்ன மாதிரிலாம் இல்லை. அவன் நல்ல கிச்சனில் பழகி நல்ல ஒரு ஹேபிட்டான ஒரு விஷயம் தான் அவனுக்கு குக்கிங். ஸோ எனக்கு அவ்வளோ புதுசாக இல்லை எங்களுக்கு.